எப்பொருள் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இரவு என்ன பண்ணீங்க? எல்லாம் தூங்குனீங்களா? நல்லா தூக்கம் வந்துச்சா? தூக்கம் வந்துச்சு ஐயா. யாருக்கு தூக்கம் வரல? தூக்கம் வந்துச்சு ஐயா. தூக்கம் வந்துச்சா? என்னையே ம் நேற்று பேர எதுக்கு பேர போயிருக்கீங்க? உங்க வேலைக்கு பேர போயிருக்கீங்க, வேலைக்கு பார்க்கலான்னு போயிருக்கீங்க. எப்படி நல்லா இருக்கா? உடம்பு நல்லா இருந்தா தைரியமா போங்க. சரிங்க ஐயா. எத்தனை நாள் ஆச்சு? 8 நாள் ஆச்சா? 7 நாளா? இன்னைக்கு 8வது நாள் ஐயா. சரி, 2 நாள் கழிச்சு போங்க. சரிங்க ஐயா. இவனும் கேட்கலையா? யாருங்க ஏன் வரலன்னு கேட்கலையா? நம்மளுடைய லீவ் சொல்லிட்டேன் ஐயா. அவங்க நம்ம இது பண்ண. சரி, அப்ப போடுங்க. அப்ப நல்லா அந்த இன்னும் கொஞ்சம் உங்களுக்கே தெரியுது இல்லையா? ஸ்டடி ஆகட்டும், தூக்கம் வரட்டும், இன்னும் வரட்டும், அந்த சதை துடிப்புலாம் குறையட்டும். சதை துடிப்பு எப்படி இருக்கு? சதை துடிப்பு எப்படி இருக்கு? சதை துடிப்பு எப்படி இருக்கு? அதான் லேசா இருந்துகிட்டே தான் ஐயா இருக்குது. லேசத்தாலும் இருக்குது. அடேங்க அப்பா. இது வந்து ஜென்ம நோய். சதை அழுகுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அந்த 3-4 மணி சாயந்தர நேரத்துல வந்து கால் மட்டும் உள்ளங்கால் வந்து லேசா வணக்கம். இதெல்லாம் பதிவு பண்ணு. துடிக்குது, கால லேசா இருக்குது, இதெல்லாம் வந்து உனக்கு பண்ணிட்டு இருந்தது. இதெல்லாம் குறைஞ்சிருக்குதா கூடி இருக்குதா? குறைஞ்சுதானே இருக்கு. இன்னைக்கு போடுங்க. 2 நாள் உங்களை 2 நாள் போட சொல்லியிருக்கேன். 2 நாள் தண்ணியில போட சொல்லியிருக்கேன். 2 நாள் தண்ணியில போட்டு கொண்டு எடுத்துடலாம். அந்த 2 நாள் முடிச்சதுக்கு அப்புறம் சைவ சோறு சாப்பிட்டுக்க. இவனுக்கு என்ன சைவத்துல என்ன சைவ பிரியாணி சாப்பிட்டாலும் சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எடை பார்த்துக்கோ. சரியா? பார்த்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு சைவ சோறு வச்சு நல்லா சாப்பிட்டுக்க. இல்லை நான் சொல்ற மாதிரி சாப்பிட்டாலும் சரியே, நீ எப்படி சாப்பிட்டாலும் சரியே, போட்டு பின்னி எடுத்துரு. தண்ணியிலேயே போடு. தண்ணியில போட்டு படப்பட அந்த விஷத்தை பழைய ஓல்டு மெடிசன் எடுக்கணும். ஓல்டு மெடிசன் எடுத்தா தான் வேற தொந்தரவு வராம இருக்கும். சரியா? போடுங்க. எல்லாரும் போடுங்க. எல்லாமே 2 நாள் போடுங்க. எல்லாருமே 2 நாள் போட்டுருங்க. புரியுதா? வயிற்றை வந்து கரைக்கணும். அது சும்மா மயக்கம் வந்தா படுத்து தூங்குங்க. மயக்கம் வந்து ஆளை சாகடிக்காது. அதெல்லாம் 21 நாள் 60 நாள் 7 நாள் வரைக்கும் ஆளை சாகடிக்காது. சுத்தம் பண்ணியாச்சுன்னா ஒன்றாக. சும்மா அந்த கிறுக்குத்தனை பண்ணிட்டே இருக்கு. மயக்கம் வருது, கிறுக்கு வரும், கதை விட்டுக்கிட்டே இருக்கும். வேணும்னா 2 கருப்பட்டி கடிச்சிட்டு பேசாம விட்டுருங்க. கருப்பட்டி கடிச்சிட்டு மயக்கம் வர மாதிரி கருப்பட்டி கடிச்சிட்டு ஒரு பேர் சொல்லுவாரு, பேசாம விட்டுருங்க. அந்த திமிர் அடக்கலாம் எப்ப அடக்கிறது? உலகத்துக்கு நம்ம வாழ்ந்து காட்டியாகணும். கூட்டமா வாழ்ந்து காட்டியாகணும். இன்னும் இந்த ஐஐடி முண்டாங்க இன்னும் கம்முன்னு தான் இருக்கு. எனக்கு ஹைட்ரஜன் கண்டுபிடிச்சும் பொழுதே இன்னும் கம்முன்னு இருக்கானுங்க. இன்னும் அந்த பொட்டி எடுத்துட்டு போய் அதை ஆராய்ச்சி பண்ணிருக்கணும். இவன் செஞ்சிருக்கணும். உங்களுக்கு தெரியும். ஐஐடி காரனுக்கு தெரியாதா? அறிவுட்ட முண்டாங்க. ஐஐடி காரனுக்கு தெரியுமா தெரியாதா? ஹைட்ரஜன் பிரிக்கும்னு தெரியும் இல்லையா? இவன் வந்துட்டான் இல்லையா? டெல்லி வரைக்கும் போயாச்சு. டெல்லியில் இருக்க பிரதமருடைய தலைமை விஞ்ஞானி அவனுங்களே பார்த்துட்டானுங்க. அவனுங்களே 1.5 மணி நேரம் பார்த்துருக்கானுங்க. 1.5 மணி நேரம் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? அப்ப ஐஐடி மாடல் செய்யணும். நீங்க அவன் பேடன்ட் வாங்கிட்டானா என்னன்னு தெரியாது. ஆனா வெளிநாட்டுல பேடன்ட் வாங்கிட்டதான் சொல்றான். இந்தியாவில பேடன்ட் வாங்காம எப்படிடா? அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்? இந்த கற்பனையா, இப்ப நான் சொல்றேன்ல, நான் வந்து கற்பனையாவே நான் போடுறேன். நான் அவருடைய அந்த கண்டுபிடிச்ச படத்தையே நான் போட்டிருக்கேன். உண்மையால அந்த 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 தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சான் பாருங்க, ஆலன் ஹைசன், அவனையே போட்டிருக்கேன். பாத்தீங்களா இல்லையா? வாட்ஸ்அப்ல போட்டிருக்கேன். கையில ஒண்ணு படத்தை ஒண்ணு வச்சு முக்கான வச்சுட்டு இருப்பான்னு ஒருத்தன். அவன் என்ன பண்ணான் அப்படி எல்லாம் போட்டிருக்கேன். எல்லாம் பார்க்கணும். அதெல்லாம் நான் தேடி கண்டுபிடிச்சவன். யாரான்னு தேடி கண்டுபிடிச்சவன். எவனாச்சும் போட்டீங்களா இந்த மாதிரி கைராய்டுங்கிற அந்த ஜெயராய்டுங்கிற தொழில்நுட்பத்தை, இந்த ஜெம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தான் நான் வந்து இது கொண்டு வந்திருக்கிறேன். ரைட். அப்ப அந்த அந்த விஞ்ஞானி பேர் யாரா? அந்த விஞ்ஞானி போட்டோ என்ன போட்டிருக்க பாடுறாங்க. இதுக்கு யாருக்கா அக்கறை இருக்குதா? ஒரு பயலுக்கும் அக்கறை கிடையாது. அதெல்லாம் சூறுதினி பயலுக்கு நான் பிடிச்சி போட்டிருக்கேன் பாருங்க. அது போக என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கான்ல இருக்கு. அதெல்லாம் நான் படிச்சு பார்த்துட்டேன். அது வந்து மின்சாரம் கொடுத்தாத்தான் வேலை செய்யும். அடுத்து நான் கண்டுபிடிச்சது எப்படின்னா, மின்சாரத்தை உற்பத்தி பண்றது. நான் செய்யறது பிளாக் ஹோல். அது கட்டுரை போட்டிருக்கேன் பாருங்க. கட்டுரை போட்டிருக்கேன். எல்லாம் படிச்சு பாருங்க. வாட்ஸ்அப்ல கட்டுரை போட்டிருக்கேன். அந்த கட்டுரை படிச்சு தலையே சுத்தும். மூளையே திருகி நிற்கும். மூளை முன்னாட போயிட்டு பின்னாட வரும். மூளை எப்படி போயிட்டு வரும்? ஏன்னா மூளைங்கிறது ஒண்ணும் கிடையாது. நினைக்கிற மாதிரி மூளையில ஒரு சுண்ணாம்பும் கிடையாது. எல்லாத்துக்கும் மூளை வேலை செய்யுது. நீங்க என்னமோ பெரிய ஐன்ஸ்டீன் மூளை பெரிய மூளை, நியூட்டன் மூளை சிறிய மூளை,
வள்ளலார் மூளை பெருசு, திருமூலர் மூளை சிறுசு, ஒரு புடலங்காயும் கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரே மூளை தான். என்னது? ஒரே மூலதான். புரியுதா? இயற்கையில சமமா தான் படிச்சிருக்குது, எல்லாத்தையும் சமமா தான் படிச்சிருக்குது. அவ கத்துக்கிற விஷயம் தான் வெவ்வேறு. மூளை வந்து பெரிய திருமூலர்கள்லாம் பெரிய பெரிய மூளை கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கு, மண்டையில ஏத்திக்கணும். நீங்க தான் நினைச்சுக்கிறது, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த மாதிரி அவர் குருகுலத்தை படிச்சிருக்காரு, அந்த மூளைக்கு வேலை கொடுத்துருக்காரு, மூளை அது வேலை செய்யுது. நீ மூளைக்கு வேலை கூட முழு 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 அப்படியே தின்னுட்டு சுகசா உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா போய் சேர வேண்டியதுதான். மூளைக்கு வேலை கொடுக்கறது இல்ல, எதையும் படிக்கிறது இல்ல, கழுத மாதிரி போக வேண்டியது, கழுத மாதிரி வர வேண்டியது, புதிய குடியாட்டம் போட்ட வேண்டியது, கல்யாணத்துக்கு போக வேண்டியது, கருமாதி பார்க்க வேண்டியது, எவங்கிட்டையும் பிச்சை எடுக்க வேண்டியது, இவங்ககிட்டயும் சாக வேண்டியது. எவனும் படிக்கிறது இல்ல, நல்ல நூலுக்கு வாங்கி படிக்கிறதே கிடையாது, படிக்கிற அறிவே கிடையாது. தமிழ்நாட்டுல படிக்கிற சிந்த எல்லாம் வந்தாச்சு. படிச்சே என்ன பண்ண, வேலைக்கு போறது படிக்கிறான், காரி துப்பணும், கீழே துப்பணும். வேலைக்கு போறதுக்கு படிக்கக்கூடாது, அறிவை வளர்ப்பதற்கு தான் படிக்க வேண்டும். எதற்கு? ஒரு கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை அணுக்கள் ஒத்துக்கொள்ளும். அன்னைக்கே தமிழ் எழுதி வச்சாங்க. கைத்தொழில் கத்துக்கணும். அது என்ன, அப்ப தொழில் செஞ்சா செத்து போயிருவீங்களா? அப்ப விவசாயம் பண்ணா நீ விவசாயம் பண்ணக்கூடாதா? என்னடா செருப்பாடு அடி அவனை. அப்ப விவசாயம் பண்ணா பையன் விவசாயம் பண்ணக்கூடாதா? அப்பன் கார் ஓட்டினா பையன் கார் ஓட்டக்கூடாதா? அப்போ டாக்டர், அப்பன் டாக்டர் முடிச்சு மகன் டாக்டர் படிக்கிறீங்க, அறிவட்ட மாட்டாங்க. அப்ப இன்ஜினியரா பையனை மட்டும் இன்ஜினியரா பண்றீங்க, அது தெரியாதா? ஏதோ ஒரு தொழில் கத்துக்குங்கடா முண்டங்களா. அப்ப கார வேலை செஞ்ச பையன் கார வேலை செய்யக்கூடாதா? நாளைக்கு சண்முகம் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு, கார வேலை, பையன் பேரன் செய்யக்கூடாதா? யாரு சொன்னாங்க இதெல்லாம்? திருட்டு பயலுங்க. ஆனால் அது வந்து உலகத்துக்கு நன்மையா இருக்கு. ஆனா நீங்க பண்றது அத்தனை பொய் பித்தாட்டம். உலகத்துல பேசக்கூடிய அத்தனை தொழிலும் ஏமாற்று தொழில் தான். பொய் பேசாம நீ காங்கிரீட் போட்டுருவீங்க, நீ பொய் பேசாம நீ விவசாயம் பண்ணிடுவீங்களா நீங்க? அது அந்த காலத்துல சொல்லுவாங்க. யாரு கரகரன்னு சத்தம் கேக்குது என்றதா? யாருக்கு கரகரன்னு சத்தம் கேக்குது? இங்க மீட் பண்ணுங்க. இப்ப நிக்குதுப்பா, இப்ப நின்று போச்சு பாருங்க. இப்ப நின்று போச்சா? சண்முகத்தை போடு. சண்முகம் நின்றுச்சு, அவருதான் கரகரன்னு வருது. சரி, இப்ப நேற்று எதில் விட்டோம்? அது மாதிரி அந்த இது அந்த 4வது பிடிச்சோம்ல, 4 4 4 4 4 4 தானே? ஆமா. 67ஆம் பக்கம். 67ஆம் பக்கம். ஊழையும் உப்பக்கம் காண்பார், ஊழையும் உப்பக்கம் காண்பார், உழைவென்றி தாளாது உயர்த்துபவர். அது விதியை யாரும் வெல்ல முடியாது. விதியை என்ன பண்ண முடியாது? யாரும் வெல்ல முடியாது. ஆனால் விதியை முயற்சியால் புரிந்து கொள்ளலாம். சொல்றாங்கல்ல, கர்மம் கர்மம் கர்மம். கர்மத்தை யாரும் வெல்ல முடியாது, ஆனால் கர்மத்தை புரிந்து கொள்ளலாம். கர்மத்தை என்ன பண்ணலாம்? புரிஞ்சுட்டு அதுக்கு மாதிரி நடந்துக்கோ. நீ என்ன பண்ற? கர்மம் கர்மம் தலையடிச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு. கர்மம்ங்கிறது கோடிக்கணக்கான ஆண்டுக்கு முன்னாடி ஏற்படும். அதனாலதான் புற்றுநோய் சேர்த்தான். ஏன் கேட்ட, கர்ம புற்றுநோய் வந்தா கர்ம வினைங்கிறான், அப்புறம் சக்கர நோய் வந்தா கர்ம நோய்ங்கிறான். தின்னிட்டு இருந்த அப்புறம் கர்ம நோய் வராம என்னடா பண்ணு? அறிவட்ட முட்டாங்களா? நல்லா திங்க வேண்டியது, நல்ல ஆரிபவன் அன்பு பவன் நல்ல பொங்கல் வாங்கிட்டு வந்து, நானும் தானே சாப்பிட்டு பார்த்தேன். அந்த அவனுக்கு சொல்ற இடத்துக்கு நம்ம போய் பார்த்துருக்கிறேன். கரெக்டா மணி அடிச்சா 12 மணிக்கு வரும். நல்ல பெரிய வண்டியில வந்து இறங்குது. நல்ல தயிர், நல்ல அப்பளம், நல்ல நெய், நல்ல பருப்பு சோறு, நல்ல வடை எல்லாம் வந்து இறங்க வேண்டியது, நல்லா திங்க வேண்டியது. அப்புறம் சின்ன ஓட்ட அப்புறம் வந்து இறங்காம என்னடா பண்ணு? அப்புறம் அல்வா நல்லா வச்சா 100 கிராம் அல்வா வைக்கிறாங்க. அப்புறம் தின்னு போட்டு கர்மம் குடையுதுன்னா அப்புறம் கர்மம் குடையாம என்னடா பண்ணு? பரதேசி. திங்கிறதுக்கு ஒரு அளவு வேண்டாம். ஒரு 16 வயசு வரைக்கும் திங்க வேண்டியது தானே? அப்புறம் 16 வயசுக்குள்ள மூடிட்டு இருக்க வேண்டியது தானே? இந்த சாமியாரா திங்காம இருக்கானா? பரதேசிங்க. தின்னு போட்டு பொம்பளையில கெடுக்க வேண்டியது. ஆனங்கட்ட குழப்பம் இல்லை. இந்தியா மட்டும் இல்லைங்க, இதுதான். இது நான் ஏன் சொல்றேன்னா, இயற்கை நோக்கம் என்ன தெரியுமா? இனப்பெருக்கம் பண்றதுதான். இயற்கை நோக்கம் என்ன? இனப்பெருக்கம் பண்றதுதான். அந்த இனப்பெருக்கத்தை ஒழுங்காக திருப்ப வேண்டும். எப்படி? மூடிட்டு 25 வயசுல திருமணம் பண்ணிட்டு 2 குழந்தை பத்தி மூடிட்டு இருக்கணும். 60 வயசு கிழவன் ஆயிட்டு வர்ற பிள்ளைகளும் கை வைக்கிறது. அதான்
அவ்வளோ ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த வெறி வந்து தூண்டிக்கிட்டே இருக்கும். பாக்குறதெல்லாம் பல்லிழிக்கும். பண்ணி பார்த்தா கூட அழகா தெரியும். எப்படி தெரியும்? பண்ணி பார்த்தா கூட சொல்லுவாங்க. பருவத்துக்கு பண்ணி பார்த்தா கூட எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. அழகா தான் இருக்கும். அதே நடப்பு தான். அதுல மாட்டிக்கிறது. அது அறிவு வேண்டாம். நம்மளுடைய எண்ணம் எப்படி, நாம் எப்படி கொண்டு போக வேணும், அது இயற்கைக்கு உகுந்துமா, இயற்கைக்கு சேருமா, சேராத சிந்திக்கணும். அதனால வள்ளுவர் எழுதுவாரு. இந்த வள்ளுவர் வந்து அந்த வெங்கடேசன் எழுதியிருப்பாரு. அந்த உணவும் அந்த பால் உணர்ச்சியும் ஆபத்துன்னு எழுதுவாரு. இது உணவும் பால் உணர்ச்சியும் ஆபத்து. ஆனால் நான் இங்க என்ன பண்றேன் தெரியுமா? அந்த பருவத்தே பயிர் செய். என்னது பருவத்தே பயிர் செய்யணும்? என்னடா அர்த்தம்? அந்த பருவத்தின் காலத்தில் எதை செய்யணும் அப்ப செய்யணும். நேற்று ஒரு அம்மா வந்தாங்க, 40 வயசுல ஒரு அம்மா வந்தாங்க. பிடிச்சி கேட்டேன், அவங்க தனிப்பட்ட பொருள் பேசினேன். தப்பு. 22 வயசு 23 24 பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் அந்த குழந்தைய நீங்க பெற்றிருக்கணும். அப்புறம் அந்த குழந்தைய வளர்த்தணும். அப்பதான் குடுகுடுன்னு ஓட முடியும், குடுகுடுன்னு வர முடியும். நீ 40 வயசு ஆகிட்டு நீ குழந்தை பெற்றுக்கன்னு வச்சுக்கோங்க. அது 3 வயசு ஓடுறப்ப குடுகுன்னு ஓடுறப்ப நீ எங்க ஓடுவ? நீ உனக்கு மூட்டு வலி, முழங்கால் வலி, பைத்தியம், கீழே போய் விழுந்து சாக வேண்டியதுதான். ஒரு குழந்தைய விட தாய் வேகமா ஓடணும். அது அப்படி, அதுதான் இயற்கை. அது 25 வயசு வர்றப்ப உனக்கு 40 தாண்டி இருக்கக்கூடாது. அப்பதான் இளமையா இருக்கும். அந்த தாய்க்கு 40 இருக்கணும், குழந்தைக்கு ஒரு 25 இருந்ததுன்னா 20 இருந்ததுன்னா அது கரெக்டா இருக்கும். இதெல்லாம் அந்த சைக்காலஜி அஃபெக்ட் ஆகும். நீ அப்படியே நடுங்கிட்டு போயிட்டு இருந்துன்னு வச்சுக்க, அங்க அப்பம் கிடக்குறான்னு போய் காரி துப்பிட்டு போயிடும். இதெல்லாம் உளவியல் ரீதியா பாதிக்கும். எந்த மாடு போய் சாக போற மாடு குழந்தை பெற்றுக்காதுங்க. புரியுது? இந்த மானம் கட்டவன் 60 வயசையே கல்யாணம் பண்ணிக்குதாமா, குழந்தை பெற்றுக்கணுமாமா. இப்படி எல்லாம் கூறுகள் இல்ல. குழந்தை பெற்றுக்கலன்னு உலகம் பேசுமாமா. காரி துப்பு. அதெல்லாம் 22 வயசு பண்ண. நீ ஒரு கற்பப்பை கக்கூசா வச்சிருக்கிற. கற்பப்பைய என்ன வச்சிருக்கிற? கக்கூசா. எந்த பொம்பளை கற்பப்பை கக்கூஸ் இல்லாம இருக்குது? திங்கறத பூரா இட்லி, திங்கறது பூரா தலைக்கறி, அப்புறம் கக்கூசா. அதுக்கு வேற வெள்ளைக்கார வேற சப்போர்ட் வேற. ஆகையினால அந்த வயசுல பண்ணிக்கணும். இல்லைன்னா விட்டுறணும், மூடிட்டு கம்முன்னு இருக்கணும். என்னது நீ இன்னைக்கு குழந்தை பத்தில உன்னை கிடைக்க வேண்டாம். இப்ப எவன் குழந்தை பத்தி எவன் ஒழுங்கா வளர்த்துறீங்க? இல்ல திருட்டு கொள்ள மாதிரி வளர்த்துறீங்க. போய் செத்துச்சு பாரு, 40 பேர் செத்துச்சு பாருங்க. அந்த மாதிரி தான் 40 பேர் செத்தாங்க. அது எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பெற்றிருப்பீங்க. 40 அம்மா அப்பாவும் சேர்ந்து கடைசி எங்க போய் சாவடிக்கிறீங்க? ஒரு விபச்சாரியை கூட்டத்தை போய் சேர்த்துருக்கிறீங்க. விபச்சாரி இதை விட கேவலமா பேச முடியாது. அத வேற அமைச்சர்களை வந்து அழுகுறானுங்க. இங்க யாருங்களுக்கு தெரியாதா? போன வாரம் ஜெயலலிதா பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்த, இன்னைக்கு இவன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கிற. அங்க கொள்ளையடிச்சு அவ துரத்தி விட்டா, இங்க கொள்ளையடிச்சு இவங்க நல்லவர் ஆயிட்டாரு. அப்படியே சந்தன சோப்பா மாறிட்டாரு. என்னம்மா மாறிட்டாரு? சந்தன சோப்பு. அங்க இருக்க சாக்கடை சோப்பா இருந்தாரு ஜெயலலிதாட்டுக்கு சாக்கடை சோப்பு. அவ துரத்தி விட்டா, இங்க வந்து சந்தன சோப்பு. இல்ல என்னைக்கு இருந்து ஜெயலலிதா போன மாதிரி சசிகலா போன உள்ள போகத்தான் போறேன். இல்ல வழக்கு ஸ்ட்ராங்கா மாட்டுச்சு. வழக்கு சுப்ரீம் கோர்ட் விட போறது இல்ல, வச்சு ஆப்பு அடிக்கதான் போறான். என்ன அந்த நீதிபதிக்கு படக்கல் பிடிச்சி உள்ள போட மாட்டேங்கிறானுங்க. நீதிபதி குன்ஹா மாதிரி வரணும். ஜெயலலிதாவுக்கு தீர்ப்பு கொடுத்தான் பாருங்க, அவன் மாதிரி வரணும். அவன் இயேசுநாதர் மாதிரியே இருந்தான். அவன் இயேசுநாதர் எவ்வளவு தூய்மையா இருந்தாலும் அந்த மாதிரி பிடிச்சி உள்ள வச்சான். அந்த மாதிரி வைக்கிறது விட்டு போட்டு மானகட்ட நீதிபதிக்கு சும்மா விட்டுட்டு இருக்கானுங்க. நீதிபதிகளுக்கு மானரோசம் கிடையாதுங்க. என்னது நீதிபதிகளுக்கு எவிடன்ஸ் வலுவா இருக்கல, புடிச்சு உள்ள வைக்க வேண்டியது தானே. இவனுக்குதான் நீதிபதி காப்பாத்துறாங்க. என்ன பண்ணி சொல்ல அந்த என்ன சொல்றாங்க, அறம் வந்து எல்லாத்தையும் அழிக்குங்கிறாரு. அப்ப பொய் சொல்றவனுக்கு அறமே யமனாக மாறுங்கிறாரு. நீதிமன்றமே பிடிச்சி தண்டிக்குங்கிறாங்க. இதெல்லாம் சிலப்பதிகாரத்தில் இருக்குது. அறம் வந்து அறம்னா அதுக்கு நிறைய பொருள் இருக்கு. உலகத்திலே வந்து அறம்னா அதுக்கு நிறைய பொருள் இருக்கிறது. நாம உணவு ஒழுக்கத்தில் இப்ப திருப்பி எங்க கொண்டு வர தெரியுமா? உணவு பழக்கத்திலையும் அறம் கொண்டு வரணும். என்னது உணவு பழக்கத்தையும் அறம் சார்ந்த வாழ்க்கை. அது சும்மா பசிச்சுட்டே இருக்கும். அது சும்மா மானகட்ட அந்த பசிக்கு வந்து மானம் கிடையாது, வெக்கம் கிடையாது, சூடு கிடையாது, சுரணம் கிடையாது. அது வேற ஏதாவது கொடுத்தாலும் தின்னுட்டு தான் இருக்கும். கழுத வெட்டை இருக்கு இல்லையா? அது இவரு தான், ராஜீவ் காந்தி. நிறுத்துங்க. டக்குன்னு கேட்டேன் நிறுத்தணும். நான் யாராவது சொல்லிடணும், டக்குன்னு சொல்லிடுங்க. ஆக இந்த உணவு பழக்கத்தில் அறம் நமக்கு வேண்டும். இல்லைன்னா நம்மளுக்கு மானம் கட்டவனுக்கு பின்னாடி போச்சு வச்சிடணும்.
இந்த பசி வந்து இது ஒரு மாயை. இதுக்கு சூடு கிடையாது, சுரணம் கிடையாது, ஏன்னா எங்க இருக்குதுன்னு எவனுக்கும் தெரியாது. எங்க இருக்குதுன்னு தெரியாது. எவனுக்கும் தெரியாது. அது ஒட்டுக்குடல் மாரி. இப்ப ஒட்டுக்குடல் வந்து இப்ப நீட்டிட்டு இருக்கும். அப்ப டக்குன்னு வெட்டி எடுத்துருவானுங்க. வெட்டி எடுத்துட்டு ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு என்ன பண்றான்? ஒட்டுக்குடல் பயன்பாட்டிலேயே இல்ல. அது செத்து போச்சு. அத புழுத்து போற அளவுக்கு திங்கிறானுங்க. இப்ப இவனுங்கள என்ன பண்றது? அது வேலைக்கே ஆகாது. ஒட்டுக்குடல் வந்து வேலைக்கே ஆகாது. சரியா? அது இருந்தா என்ன? இல்ல அது வந்து விலங்கிலிருந்து மாறி வருகின்ற பொழுது எச்சமாக இருக்கிறது. அதே போலத்தான் பசியும் எச்சமாக இருக்கிறது. என்னது? சரிங்க. அதை விட பசிக்குது பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்த வெக்கமானம் இல்ல. 3 வயசு குழந்தை பசிக்குதுங்களா? 10 வயசு குழந்தை பசிக்குதுங்களா? 15 வயசு வரைக்கும் கரெக்டுங்களா? அப்புறம் அதுக்கப்புறம் பசிக்கிட்டு இருக்கிற மானம் கட்டது. அதுக்கு அந்த பசிங்கிற ஒரு கொடூர விஷம். அந்த விஷத்தை கீரை பூட்டு தான் இழுக்கணும். அது ஒரு வைத்தியம் தான். நீ சுகமா சோறு தின்னுட்டு இருக்கிற நீ, அது இழுக்கவே இருக்காது. அந்த பசியை தூண்டும். பசிங்கிறது கொடூர விஷம். அதுக்கு மூலிகைக்கு தான் வைத்தியம். அதை கண்டுபிடிச்சாங்க சித்தர்கள் கண்டுபிடிச்சானுங்க. கண்டுபிடிச்சு முருங்கைக்கீரைன்னு எழுதி வச்சான். அவரு வள்ளலார் வந்து பொன்னாங்கண்ணி கீரைன்னு எழுதி வச்சாரு. வள்ளலார் பொன்னாங்கண்ணி கீரைன்னு சொல்றாரு. தங்க பொன்னாங்கண்ணி, வெள்ளை பொன்னாங்க, அது எத்தனையோ பொன்னாங்கண்ணி இருக்குது. அது என்ன பண்ணாரு? அந்த கீரையை வச்சு சாப்பிட சொன்னாரா? நீ என்ன பண்ணாருன்னு தெரியல. அவர் தின்னாரா இல்லைன்னு நமக்கு தெரியாது. நீ தின்னிய நீ முதல்ல நான் பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிட்டு தான் மோட்சம் அடைஞ்சு எழுதினியா? அதுவும் இல்லை. நாங்க என்ன எழுதுறோம்? வெங்கடேஷ் என்ன எழுதுறாரு? அந்த பசி தாகத்தை கட்டுப்படுத்துறதுக்கு தண்ணீரையும் குடலை சுத்தம் பண்றதுக்கு வேக வைத்த காய்கறி போட்டு நான் சாப்பிட்டேங்கிறாரு. சில நேரத்தில் நான் 3 நாள் 4 நாள் நீர்ப்பயிற்சி பண்ணதுக்கு அப்புறம் அதிகமான வெங்காயம் போட்ட கோதுமை உப்புமா தேவையான நேரத்தில் பண்ணி சாப்பிடப்பட்டது. அது என்ன தேவையான நேரம்னா, இந்த மாதிரி வயிற்றுக்கு ஓய்வு கொடுத்து இந்த சாவு வர்ற மாதிரி இந்த நோவு வர மாதிரி இருந்தா அப்ப வந்து 1/2 கிலோ வெங்காயம் போட்ட கோதுமை உப்புமா தேவையான நேரத்தில் செய்யப்பட்டது. அங்கெல்லாம் புத்தி புடிச்சுக்கணும். அது திங்கிறதுக்கு இல்ல, அந்த விஷத்தை எடுப்பதற்கு. சீவக்கட்டை இப்படி எல்லாம் எழுதணும். அவர் உரைநடை எழுதினாரு. வள்ளலார் வந்து உரைநடை எழுதினாரு. கவிய நடையிலிருந்து உரைநடையை கொண்டு வந்தாரு. அப்ப உரைநடை இன்னும் எழுதியிருக்கணும். அதெல்லாம் ஏன் எழுதலைன்னா அவருக்கு தேவையில்லாம போயிருக்கலாம். இந்த முண்டங்கள் திருந்தாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் உயிர் போதுனாச்சு, முக்தி அடையனாச்சு எழுதி வச்சுட்டு போயிடணும். இடியன் வந்து போட்டு வாங்குவாங்கன்னு நமக்கு வந்து முடிவு என்னன்னு தெரியும். போட்டு சுழுக்கு எடுத்துட வேண்டியதுதானே. அப்புறம் என்ன? இதுக்கு மேல ஒரு ஆதாரம் என்ன வேணும்? இந்த புத்தகம் வந்தாச்சு, இப்படித்தான் சாப்பிடணும், இப்படித்தான் திங்கணும், இப்படித்தான் மரணமும் போகணும் அப்படின்னு எல்லாமே எழுதியிருக்கிறோம். இல்ல மரணம் இப்படிலாம் வரும், இப்படி போன மரணம் இப்படி வராதுன்னு எழுதியிருக்கோம். இயற்கையில் அப்படித்தாண்டா இருக்குது. மரணம்னு எவன்டா சொன்னா? நெகட்டிவ் இருந்தா பாசிட்டிவ் இல்லையா? வயிற்றுக்கு என்னதான் சாப்பிட்றீங்க? நெகட்டிவ் இருந்தா பாசிட்டிவ் இருக்கும், பாசிட்டிவ் இருந்தா நெகட்டிவ் இருக்கும். நேருன்னா மறை இருக்கும், மறைனா நேர் இருக்கும், சாவுனா சமாதி இருக்கும். அப்ப சாவுல இருந்து எப்படி சமாதிக்கிறது? சமாதிக்கு எப்படி போறது? அப்படி இயற்கை எப்படி அடையிறது? எல்லாரும் இயற்கை நோக்கி தான் போயாகணும். பெரியாரா இருந்தாலும் சரி, அவங்க அப்பா ஆத்தாவா இருந்தாலும் சரி, எல்லாரும் ஒன்னா சாவுக்கு போயாகணும் அல்லது சமாதிக்கு போயாகணும். அப்ப பகுத்தறிவை பயன்படுத்தலாம். இருக்க வேண்டியது 1 கோடி ஆண்டு இருந்துக்க வேண்டியதானே. பகுத்தறிவு யாரு கொடுத்தவங்க? வீட்டுல இருந்து கொடுத்தாங்களா? பகுத்தறிவு என்பது இயற்கை கொடுத்தது. இவங்கதான் அறிவுக்கு சொந்தக்கார மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க எல்லாருமே. தமிழ்நாட்டுல என்னன்னா இவங்களுக்கு மட்டும்தான் அறிவு இருக்க மாட்டேன்னு முட்டாளுங்க இல்லையா? அட காட்டு மராண்டிகளா, என்னமோ அப்படியே நினைச்சுக்கிறது. ஏதாவது 2 புத்தகத்தை படிச்சுக்க வேண்டியது. நாங்க தான் அறிவாளி மாதிரியே பேசுறது. இவங்களுக்கு தான். அப்ப நீங்க மட்டும் பிறந்திருக்க வேண்டியதானே. மத்த நீங்க மட்டும் உங்களுக்கு மட்டும் மூளையை அறுத்து பாத்திரலாமா? யாரோட மூளை பெருசா இருக்கு சிறுசா இருக்குன்னு? எங்க மூளை தான் பெருசா இருக்கு, உங்க மூளை சுருங்கித்தான் கிடக்கும். புரியுதா? அதெல்லாம் பொய் சொல்றா, தனி பொய் பேசுறது. வாயை திறந்தா பொய் பொய் பொய். அந்த பொய்யை சொல்லுவதே உள்ளே இருக்கிற தீய எண்ணங்கள் தான். உன்னை மொட்டையடிச்சா தானே நாங்க சுகமா இருக்க முடியும். இதுதான் இயற்கை. அப்ப இது ஆதியில ஏற்பட்ட தவறை, இந்த பசி ஏற்பட்ட தவறை. நானும் எல்லா திருட்டு கம்பெனியில போயிட்டு வந்தவன் தான். நீங்க சொல்லக்கூடிய எல்லா திருட்டு கம்பெனியும் நான் போயிட்டு வந்தவன் தான். எல்லாமே திருட்டு கம்பெனி அப்படிதான் தெரிஞ்சது. எல்லாம் திருட்டு கம்பெனி தான். நல்லது நடிச்சிட்டு போனா அவன் தான் அயோக்கியத்தனம் பண்றான். சரியா? ஆக ஊழையும் உட்பக்கம் காண்பார் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஊழையும் உட்பக்கம் காண்பார்னா விதியை எப்படி உட்பக்கம் காண்பார் என்ன தெரியுமா அர்த்தம்? விதியை வந்து உள்ள நோக்கி பார்ப்பான்னு அர்த்தம். விதி எப்படி உள்ள நோக்கி பார்ப்பீங்க? அப்ப ஏன் கேட்கணும், ஏன் பசிக்குது,
ஏன் ருசிக்குது, ஏன் மனம் அலையுது, ஏன் சிந்திக்க மாட்டேங்கிறீங்க? விபச்சாரி மாதிரி அலையுதா இல்லையா? மனத்துக்கு விபச்சாரம் ஒரு பேர் இருக்கு, மனத்துக்கு ஒரு குரங்குன்னு ஒரு பேர் இருக்குது, மனத்துக்கு மாடுன்னு ஒரு பேர் இருக்குது, மனத்துக்கு வேசின்னு ஒரு பொருள் இருக்குது. ம் மாட்டுக்கார வேலை உன் மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கடா, மாட்டுக்கார வேலை மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கடா, காட்டு மல்லி பூத்து இருக்க காவல்காரன் காத்து இருக்க, நோட்டம் போட்ட மாயக்கால தோட்ட மேய பாக்குதடாங்கிற. என்ன அர்த்தம் தெரியுமா அதுக்கு? மாட்டுக்கார வேலை உன் மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கடா, டேய் மனசை பார்த்துக்கிடாங்கிறா. காட்டு மல்லி பூத்து இருக்க, அருமையான அந்த பாட்டு. அப்புறம் நோட்டம் போட்ட காலை தோட்ட மேய பாக்குதடாங்கிறா. அது என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இந்த மனம், இந்த மானங்கட்ட மனம் அந்த எல்லாத்தையும் மேய பாக்குது, மனத்தை அடக்கடன் வந்திருக்கான். மனமது செம்மையானால் மந்திரம் மந்திரம் ஜெயிக்கும். தேவையில்லை. அப்ப இதெல்லாம் என்ன அர்த்தம் இதுக்கெல்லாம்? இதெல்லாம் சொல்லு தமிழ்ல தான் இருக்கு, இந்தியில இருக்கா, தெலுங்குல இருக்கா, இல்ல கன்னடத்துல இருக்குதா? இவ்வளவு தெளிவா எழுதி வச்சிருக்கிறான். திருமந்திரத்துல தான் அத்தனையும் இருக்குது. நாம அதெல்லாம் படிக்கிறது இல்லை. நாம தான் இங்க என்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், அப்புறம் வந்து பெரிய புடுங்கி ஆகணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். இன்ஜினியர் ஆகி மட்டும் நோய் நல்லா இருக்குவே. பாருங்க, இன்னும் அந்த மாயை ஓடிட்டு இருக்காரு. இன்ஜினியர் ஆகணும், இன்ஜினியர், டாக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும், டாக்டர் ஆனா நோயை குணமாக்க முடியாதுன்னு சொல்றேன். பெற்றோர்களுக்கு வேற என்னதான் மான ரக்க வெக்க சூடு சொல்லிருக்கான்னு தெரியல. டாக்டருக்கு படிச்சா நோய் நல்லாக்க முடியாதுன்னு அவன் எழுதி இருக்கிறான். அது உங்களுக்கு உங்க குழந்தைகளுக்கு தெரியுமா தெரியாதா? இல்ல உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அவன் காய்கறி சாப்பிட்டே நல்லா போகுங்கிறான், பட்டினி இருந்தா நல்லா போகுங்கிறான். அதை கத்துக்குங்கடா முதல்ல. காய்கறி சாப்பிட்டா நோய் நல்லா போகணும், நோபல் பரிசு வாங்கிட்டேன். பட்டினி இருந்தால் நோய் நல்லா போகணும், நோபல் பரிசு வாங்கிட்டேன். உங்க உடம்பு அமிலத்தன்மையாக மாறிவிட்டால் மரணம் உறுதிங்கிறான். எவனுக்கடா திங்கிறதே அமிலம் தான். காலையில குழந்தைகளுக்கு இட்லி கொடுக்குறீங்களா, அதுவே அமிலம் தான். காலையில குழந்தைகளுக்கு பழங்கள், வேக வைத்த பழம் தான் கொடுக்கணும். இந்த முதலமைச்சர் செய்வாங்கிறீங்க, செய்ய மாட்டாங்க. கேட்டா இப்போ நாங்க பகுத்தறிவின் சிகரம்னு எழுதி வச்சிருப்பான். தப்பு அடிப்படை அப்படிதான். அப்ப ஒரு நோபல் பரிசு பண்றான்னு நீதான் நோபல் பரிசுங்கிற, கல்விக்கு தலைவன்கிற, நோபல் பரிசுங்கிற. நோபல் பரிசுங்கிறது எல்லா நாடும் விரும்புது, எல்லா பள்ளிக்கூடத்து மாணவன் நோபல் பரிசு வாங்க ஆசைப்படுறீங்க, எல்லாம் ரைட்டு தான். அப்படின்னு ஏன் நோபல் பரிசு சொன்னருடைய தத்துவத்தை நீங்க நடைமுறைப்படுத்துறது இல்லை? அங்கதான செருப்படி கொடுக்குது. அவன் மனதுக்கு வைத்தியம் வாங்குறான். எவன் வந்து காய்கறி சாப்பிடுவீங்க? குழந்தைகளுக்கு எந்த பொம்பளையாவது குழந்தைகளுக்கு பழம் கொடுத்து வளர்த்துறாளா? அவ திங்கிற குசுவா போற இட்லி கொடுத்துருந்தா வளர்த்துறீங்க. இட்லி தின்னா சளி வரும், இட்லி தின்னா மலச்சிக்கல் வரும், இட்லி தின்னா குழந்தையோட மலம் நாட்டு பிணவாடை அடிக்கும். குழந்தையின் மலப்போக்கை வைத்துக் கொண்டு தாய் எப்படி குழந்தை வளர்த்தாலும் தெரிந்து கொள்ளுங்கள். அவ திங்கிறத பூரா குழந்தைக்கு ஊட்டிட்டு இருக்கிறான். அறிவு வேண்டாம், காயை வேவிச்சு கொடு, பழங்க. அப்படிதான் டாக்டர் அதான் எழுதுறாரு. குழந்தை எப்படி வளர்க்க வேண்டும்? குழந்தையை வளர்க்க தெரியாத முட்டைகளுக்கு அப்புறம் குழந்தை எப்படி பிறக்கும்? அப்படி சளித்தான் பெத்து வச்சிருக்கிற, அப்புறம் சளித்தான் கொடுக்குற, அது ஆஸ்பத்திரிக்கு போயிட்டே இருக்குது, வருன்னு கத்திக்கிட்டே இருக்கும். சாதாரண உணவு குழந்தை, சாதாரண உணவை சாப்பிட்ற குழந்தை ஆட்டோமேட்டிக்கும் இயற்கை உணவு சாப்பிட்ற குழந்தைகளுக்கு அந்த அழுகல் வந்து ரொம்ப குறைவா இருக்கும், அதிகமா அடம் பிடிக்காது. நான் என் பேர வயசுலேயே பார்த்துருக்குறேன். பழங்கள் சாப்பிட்றப்ப அமைதியா இருப்பான், வேற எதாவது சாப்பிட்டா குறும்பு பண்ணுவான். அத அப்ப அந்த 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 அதிர்வே மாறுது. சாதாரண உணவு சாப்பிட்டா அந்த குழந்தையுடைய அதிர்வு மாறுது, காய்கனி சாப்பிட்டா. அதனால திருவள்ளுவர் வந்து கனி இருப்ப காய் கவருது. பழம் வேற கனி வேற. பழத்திற்கும் கனிங்கிறது நேர் வித்தியாசம் இருக்குது. தெங்கம்பழம் தான். தெங்கம்பழம்னா தேங்காய் மரம், தேங்காய் கீழே விழுது இல்லையா, அதுக்கு பேரும் பழம் தான். நெருஞ்சி பழம் தான். நெருஞ்சினா காலில் முள்ளு குத்துது பாருங்க, நறுக்குன்னு குத்துது பாருங்க நெருஞ்சி, அதுக்கும் பழம் தான். பழம் என்பது ஆபத்து, கனி என்பது கனிவானது. அதான் திருவள்ளுவர் கனின்னு போட்டார். கனின கனிந்து பேசுறது. இனிய உணவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்துட்டு. இனிமையான சொற்கள் இருக்கும் பொழுது நீ காயை சாப்பிட்ற மாதிரி இருக்குது, கடும் சொற்கள் பேசுவது. அப்போ கனி வேற பழம் வேற, புரியுதா? பழமன் நெருஞ்சி பழமும் பழம் தான். அப்புறம் தெங்கம்பழமும் பேரு. உண்மையாலுமே தேங்காய் பழுத்து கீழே விழுந்தா அதுக்கு பழம் தான் சொல்லுவாங்க, தெங்கம்பழம் அப்படின்னு. என்ன அப்ப கனி என்றால் ரொம்ப கனிவா இருக்கும், உடம்பை கனிவாக மாற்றும்னு அர்த்தம். அதனாலதான் கனின்னு பேர் வச்சாங்க. சித்திரக்கனின்னு பேர் வச்சா, சித்திர பழம் பேர் வேண்டிதானே, கனின்னு ஏன் பேர் வச்சேன்? கனிதான். அதான் இப்படியெல்லாம் அது பொருள் இருக்கு. தமிழ் தான் இப்படியெல்லாம் பேசும், எந்த மொழி அந்த தகுதி உலகத்துல எந்த மொழிக்கும் கிடையாது, புரியுதா? அதனால திருவள்ளுவர் சொல்றாரு, எந்த மொழியில் இருந்தாலும் மொழிபெயர்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ
இது வந்து மொழிபெயர்த்து ஜெர்மன் மொழியில. அப்ப வள்ளுவர் சொல்ற மாதிரி என்ன பண்ணிட்டாரு வெங்கடேசன், இதுல இருக்கிற கருத்தை எடுத்தாரு. நீ என்ன பண்ற, நீ என்ன ஆகாது, கன்னடம் ஆகாது, தெலுங்கு ஆகாது, சமஸ்கிருதம் ஆகாது, இங்கிலீஷ் அப்ப இங்கிலீஷ் ஆகாதுன்னு சொல்றான் பார்க்கல. இந்தியாவில் இருக்கிற சமஸ்கிருதம் ஆகாது, சரி அப்ப இங்கிலீஷ் ஆகாதுன்னு சொல்ல வேண்டியது தானே. என்ன மயிருக்கு அப்புறம் அதை மட்டும் படிக்கிறீங்க, என்ன மயிருக்கு இங்கிலீஷ் படிக்கிறீங்க. சமஸ்கிருதம் சமஸ்கிருதத்துல சொல்லக்கூடிய வயிற்று பொழப்பு ஆகாது, சமஸ்கிருதத்தை வச்சு ஏமாத்துறான் பாரு அது ஆகாது, தமிழை வைத்து ஏமாத்துறான் பாருங்க. தமிழை வச்சு ஏமாத்துறது எல்லாருமே, புரியுதா? 60 வருஷமா தமிழ் சொல்லியும் உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு புரியலையா உங்களுக்கு? புரியுதுங்க. அப்புறம் என்ன, தமிழை வச்சு என்ன வாழ வச்சிருக்கிறீங்க? சரி, ஒரு அமைச்சருக்கு நோய் வந்துட்டா அவன் இங்கிலீஷ் வைத்தியம் பார்க்கறானா தமிழ் வைத்தியம் பார்க்கறானா? இங்கிலீஷ் வைத்தியம். அப்புறம் என்ன மயிருக்கு நீ தமிழ் பேசிட்டு இருக்கிற? செத்து போவே நீ. தமிழ் வைத்தியம் பார்த்தா செத்து போயிருவியா? தமிழ் வைத்தியம் பார்த்து எத்தனை பேர் செத்து இருக்கிறீங்க? கொரோனா காலத்துல சளி பிடிச்ச, கொரோனாங்கிறது சளி தான், வேற ஒன்றும் இல்லை. சளி பிடிச்ச பொழுது தமிழ் வைத்தியம் பார்த்துருக்கானுங்க. 50,000 பேர் பொழைச்சிருக்கான். போனவன் பூரா பொழைச்சிட்டான். இங்கிலீஷ் வைத்தியம் பார்த்து கூட செத்து போயிட்டான். எஸ்பி பாலசுப்ரமணியம் அவன் சேர்த்தான். விவேக், நீ என்ன பெரிய, நீ தமிழ் வைத்தியம் பார்த்துருக்க வேண்டியதானே, உனக்கு வந்து அறிவு இல்லையா? பேரே விவேக்னு பேர் வச்சிருக்காரு, கடைசியில் என்ன பண்ண, இங்கிலீஷ் வைத்தியம் போய் செத்து போயிட்டேன். தமிழ் வைத்தியம் உனக்கு தெரியாதா? தமிழ் தெரியுமே தெரியாதா? தெரியும் இல்லை, அப்புறம் மூடிட்டு அங்கே போயிருக்க வேண்டியதானே. பேசுறது தான், படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில். பகவத்கீதை படிச்சுட்டு கிருஷ்ணன் கோயில், பகவத்கீதை படிச்சுட்டு கிருஷ்ணன் கோயில போய் கடப்பா வச்சு இடிச்ச மாதிரி இப்படியெல்லாம் இந்த இந்த சமூகம் இருக்கிறது, புரியுது? அப்ப நீங்க தான் உணர்த்தியோட நடந்துக்கணும். அதை சொல்லுவாங்க, அதாவது கேட்கறவன் கேடையில இருந்த கேப்பையில நெய் வடிவு. அப்ப நீ கேனையில உட்காந்துருக்குற, கேனைச்சி கேனைய இதெல்லாம் எனக்கு இந்த வந்துச்சு. எனக்கு அப்ப இல்ல என்ன பண்ண, அப்ப எல்லா மாயிலிருந்து வெளியே விட்டியாரணும். அப்பதான் எல்லாத்தையும் செருப்பால் அடிக்க முடியும், புரியுது? ஏன்னா நாம் செம்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். எவன்டையும் நாம் பிச்சை எடுக்க போறதில்லை. அப்ப நாம் செம்மைப்படுத்தியதுக்காக நாம் பண்ண குற்றத்தெல்லாம் ஒத்துக்கணும். குற்றத்தெல்லாம் ஒத்துக்கிட்டு வெளியே வந்துடணும். குற்றத்தெல்லாம் செய்த குற்றத்தை ஒத்துக்கொண்டு வெளியே வந்தா மட்டும் இயற்கையை மன்னிக்கும். இப்ப இயற்கைன்னு கையில அருவாள் வச்சிருக்குதா, நீ தப்பு பண்ணி நான் அங்க இருந்தா மட்டும் உனக்கு சொகுசா வச்சுக்குமா? அப்படி கிடையவே கிடையாது. அப்படி ஒண்ணு கிடையாது. ஒன்னே ஒண்ணு, மனம் மட்டும்தான். மனம்தான் எல்லா அழிவுக்கும் காரணம். அறிவு அப்படி வரல. அறிவு வந்து என்ன பண்ணு தெரியுமா, அடையாளப்படுத்திக்கிட்டே இருக்கும். பாரு, நல்லது சொல்லி கொடுக்கறதும் அறிவு தான், கொலை செய்ய சொல்றதும் அறிவு தான், ஒருத்தனை காப்பாற்றுவதும் அறிவு தான். அதற்கு மனம் வந்து மாற வேண்டும். மனம் வந்து ஒருத்தரை கொலை செய்யறதுக்கும் வழி சொல்லி கொடுக்கும், சம்மதம் கொடுக்கும். மனம் சம்மதம் கொடுக்கும். அறிவு செய்யறதுக்கு வழி சொல்லும், மனம் சம்மதம். மனம் சம்மதமா, மனம் திருப்தியா, உங்களுக்கு மனசுல இது பிரச்சனை இல்லையான்னு கேட்பான். அறிவு என்ன பண்ணும் தெரியுமா, அறிவு அது வழிப்படுத்தும், அறிவு செயல்படுத்துறதுதான். மனம் சம்மதம். இப்படியெல்லாம் அந்த சூட்சமம் இருக்குது. நாம என்ன பண்றேன், நாக்கு ருசிக்காக எதை வேணாலும் தின்னுக்கிறது. அதெல்லாம் நாங்க கட்டுப்படுத்துறோம். இப்பவே கட்டுப்படுத்த 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 உடம்பு தனக்கு மருத்துவராக மாறிக்கொள்ளுங்கிறது தான் இவர் சொல்றாரு. இதைத்தான் நம்ம சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மனம் அது நான் தைரியமா நேரடியா சொல்லவே இல்லை. வெங்கடேசன் மட்டும்தான் ஜீரண நேரம் நிறுத்தி பழகு. சரி, ஜீரண நேரம் நிறுத்தி பழகுன்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா, திருவள்ளுவரே சொல்றாரு. திருவள்ளுவர் அந்த மிகுனும் குறையினும் நோய் செய்யுங்கிறார். அந்த ஜீரணீர் சுரந்தாலே நோய் செய்யும், மரணம் உறுதிதாங்கிற. அதாவது விஷம் உற்பத்தி ஆனாலும் நோய் உற்பத்திங்கிறாரு. என்ன உடனே சாகிறதில்ல, அதுதான் இங்க பெரிய பிரச்சனை நமக்கு. வாயில இட்லி போட்டோன்னு செத்தானு முடிஞ்சது கதை. இட்லி போட்டு மெல்ல மெல்ல சீரழிஞ்சு சின்னப்பட்டமாயி நரம்பு கெட்டு போய், ரத்தம் கெட்டு போய், நாடமில்லா சுரப்பு கெட்டு போய், மருத்துவம் பார்த்தா தாறுமாறா இருக்கு. எது நல்லது எது கெட்டது ஒன்னும் தெரியாது. மருத்துவ வைத்தியத்தை அது இங்கிலீஷ் பன்னிக்கறிங்கிற வைத்தியம், அதை பார்த்து நீ கண்டுபிடிக்க முடியாது, புரியுதுங்களா? உனக்கு மயக்கம் வருது, கிரு வருனா நோய், நாத்த வந்துட்டாவே முடிஞ்சு போச்சு. வாயில நாறுது அப்படின்னாவே நீ செத்தேன்னு அர்த்தம், நிதானமா சாவ, அவ்வளவுதான். அதனாலதான் சொல்றேன், இப்படி சுத்தப்படுத்தும். ஆகையினால எந்த சித்தரும் கையில மருந்து மாத்திரை வச்சுட்டு சாகல. நீதான் என்ன பண்ற, கோயிலுக்கும் விளக்கம் தெரியல, கருமத்துக்கும் விளக்கம் தெரியல, படிக்க வேணும்னு கூட படிக்கிறதும் இல்லை. எதுவும் படிக்காம மதிப்பெண் கல்வி மட்டும் வாங்கிட்டேன். 40 மார்க் வாங்கிட்ட நீ பெரிய அறிவாளி, 50 வாங்கிட்ட பெரிய அறிவாளி, 100 வாங்கிட்ட உலக பங்க அறிவாளி. இங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் யாரும் நோபல் பரிசு வாங்கலையே. நீதான் நோபல் பரிசு பெரிய விஞ்ஞானியாக வேண்டும், பெரிய புடுங்கி ஆகணுங்கிற. ஒண்ணுமே புடுங்குற. பள்ளிக்கூடம் போகாதவன் வந்து பள்ளிக்கூடமே போயிருக்க மாட்டான். 20 வருஷமா ஹைட்ரஜன் ஓண்டிட்டே இருந்தானாமா.
அப்படி என்ன எந்த கல்லூரிக்கு போயிருப்ப நீ? எந்த கல்லூரிக்கு போயிருக்க மாட்டேன். ஐடிஜன் அடக்கிட்டான். அப்ப நீ என்ன புடுங்கிட்டு இருக்க நீ? எத்தனை கேள்வி கேட்டாச்சு, சரியா? ஆகையினாலதான் சின்ன தப்பு பண்ணாலும் அது பெருசாக மாறிவிடும். என்ன பண்ணுது? சின்ன தப்பு பண்ணிட்டே இருங்க. இன்னைக்கு கொஞ்சம் போட்டுக்கலாம், இன்னைக்கு கொஞ்சம் போட்டுக்கலாம், இன்னைக்கு கொஞ்சம், அப்ப அதை ஏத்திக்கிட்டே போய் கடைசி ஒன்று முடிச்சே போடும். இதுக்கு பேரு மயிலறகு சிறுசா இருக்கும். மயிலறகு எடையற்றது, சிறுசா இருக்கும், எடையற்றது. மயிலறகு எடையற்றது. அதே இந்த மயிலறகை கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டே வந்தா என்ன ஆகும்? இந்த மயிலறகு எடை பஞ்சு தான். பஞ்சுக்கு எடை கிடையாதுங்கிறீங்க. பஞ்சு போட்டே வாங்க எத்தனை டன் ஏறுதுன்னு பாருங்க. அதே மாதிரிதான் தப்பு சிறுசா இருந்தாலும் அப்பவே அடக்கிடும். இல்லைன்னா தப்பு மொத்தமா சேர்ந்துடும். தப்பு மொத்தமா சேர்த்து முடைச்சிடும். அதான் எழுதுகிற திருவள்ளுவர். ஆக இந்த சூழ்ச்சியை எந்த வகையிலும் வெல்ல முடியாது. ஆனால் முயற்சியால் வெல்லலாம். அதான் வள்ளுவர் சொல்லுவாரு. தெய்வத்தால் முடிக்க போறேன், இன்னும் 5 நிமிஷம் தான். தெய்வத்தால் ஆகாதனிலும் முயற்சி தன் மெய்வெத்த குடிதரும். ஆக தெய்வம் செய்யாது, தெய்வத்தினால் முடியாது. ஆனால் நீ முயற்சி செய்தால் வெற்றி அடையலாம். ஆக பீலிப்பை சாகாடும் அச்சிறு அப்பண்டம் சால மிகுத்து பெய்யும். ஒளித்தக்கால் என்ன முவரி, ஒளித்தக்கால் என்ன முவரி, எலிப்பகை நாகம் உயிர்ப்ப கெடும். இது 2 சொல்லியிருப்பாரு. இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, பீலிப்பை, பீலினா மயில் இறகு, பீலினா மயில் பீலி, மயில் இறகும்பாங்க. பீலிப்பை சாகாடும் அச்சிறு அப்பண்டம். பீலிப்பை என்பது அது சிறு பண்டமாக இருக்கலாம். அது சாக்காடுனா வண்டியில ஏற்றினீங்கன்னா அச்சியே முறிஞ்சு போயிடும். அதனால கவனமா இருக்கிறார். இன்னொன்னு சொல்றாரு, ஒளித்தக்கால் என்ன முவரி, எலிப்பகை நாகம் உயிர்ப்ப கெடும். எலி பார்த்து கிரிச்சு சத்தம் போடும். ஆயிரக்கணக்கில் எலி இருக்கலாம். அது அப்படியே பெரிய மாயை பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த எலி ஓடி வரும் பொழுது ஒரு நாகப்பாம்பு இப்படி எந்திரிச்சு புஷ்ஷு விட்டுச்சுன்னு வச்சுங்க, எல்லா எலியும் ஒரே ஓட்ட ஓடி நடுங்கி போயிடும். அந்த மாதிரி உங்கள் மனம் வலிமையா இருந்தால் இந்த சில்லறையிலிருந்து தப்பிச்சுக்கலாம். உங்கள் மனம் வலிமையா இருந்தால் சில்லறைகளிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். அப்படித்தான் வள்ளுவர் எழுதுறாரு. இதெல்லாம் யாபம் சொல்லி கொடுப்பான். பீலிப்பை சாகாடும் அச்சிறு அப்பண்டம் சால மிகுத்து பெய்யும். ஒளித்தக்கால் என்ன முவரி, ஒளித்தக்கால் என்ன முவரி, எலிப்பகை நாகம் உயிர்ப்புகடும். ஒரு சோத்திலிருந்து உணவு பழக்கத்தை மாத்துறதுக்கு எத்தனை கதை பேச வேண்டியது இருக்குது. இந்த மானங்கட்ட சோத்தை விடுறதுக்கு, மானங்கட்ட இந்த சோத்து மூட்டை விடுறதுக்கு, நீ ஒழுங்கா பேல்றதுக்கு, நீ தின்னு ஓட்டு ஒழுங்கா பேல்றான்னு சொல்றதுக்கு எத்தனை கதை பேச வேண்டியது இருக்குது. அப்புறம் உங்களை திருத்த முடியுங்கிறீங்களா? எத்தனை கதை எவனாச்சும் இப்ப பேசுறாங்க. காலங்காலத்துல உட்காந்து இப்ப பேசுவானே எவனாச்சு? அதுதான், வேற வழியே இல்லை. செருப்பால் அடிச்சுதான் திருத்த வேண்டியது இருக்கு. கெட்டு போயாச்சு, அப்புறம் என்னமா புளுத்து போச்சு, அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணித்தானே தீரணும். பெரியார் அப்படித்தான் சொல்லுவாரு, ஆப்ரேஷன் பண்ணணும்னு நினைச்சு பண்ணித்தான் தீரனப்ப அங்க புத்தியில சொல்லிட்டு இருக்க முடியாது. கத்தி முளைச்சாச்சு, அடுத்ததான் எடுக்கணும்னா கத்தி எடுத்து வெட்டித்தான் தீரணும். அங்க போய் ஐயோ வலிக்குமா, ஐயோ வலிக்காதா, செருப்பாலதான் அடிக்கணும். உடனே அம்மா சொல்லுவா, ஐயோ பையனை காப்பாத்துங்க, கட்டியில கை வைக்கிறப்ப வலிக்காம இருங்க. வலிக்காம இருக்க முடியுமாடா முண்டமா? எல்லாம் சித்திரவதை பண்ணித்தான். இப்ப பாருங்க, நீங்க சுத்தம் பண்ணி பாருங்க, பொண்டாட்டி கத்துன்னு கத்துவா. ஐயோ இப்படி பேசாம போறேன் மாவன, நீ இருந்து பார்த்தா நோய் இதே எனக்கு தானே தெரியுது. இப்ப தெரியும் பொண்டாட்டி யாரு புருஷனாருன்னு தெரியும். நல்ல பொய் எத்தனையும். பதிவிரதை என்ன, பதிவிரதை வெங்காய விரதை. நீ நோன்பு இருக்குல்ல, அதை பார்த்துட்டு பொம்பளை நோன்பு இருக்கணும் இல்லையா? இருங்களா பார்க்கலாம், ஒண்ணு இருக்க மாட்டேன். பொய், பதிங்கிறது பொய், விரதைங்கிறது பொய், புருஷ பொண்டாட்டிங்கிறது பொய். சோத்துல கை வச்சிங்கன்னா எல்லாம் தனி தான். என்னது? சோத்துல கை வச்சு பாருங்க, எல்லாம் என்ன ஆயிடுவாங்க? தனி தான். சோத்துக்கு இல்லாத பாப்பான் சொன்னபடியெல்லாம் கேட்பான். அது என்ன சோத்துக்கு இல்லாத பாப்பான் சொன்னபடியெல்லாம் கேட்பான்? சோத்துல கை வச்சு பாருங்க, மதம் கிடையாது. சோத்துல கை வச்சுங்க, சாதி கிடையாது. சோத்துல கை வச்சுங்க, அரசியல் கிடையாது. சோறு இல்லைன்னு சொன்னீங்கன்னா எதுவுமே இல்லை. நம்ம சோறு இல்லைன்னு சொல்லும் பொழுதுதான் இயற்கை அப்படியே நடுங்குது. அப்ப உடம்பே நடுங்கி போய் தன்னுடைய ஒழுங்கான வேலை செய்ய ஆரம்பிக்குது. அப்ப சோறு இல்லைன்னா எல்லாம் நடக்கும். சோறுங்கிறது விஷம், சோறுங்கிறது மயக்கம், சோறுங்கிறது போதை. அதை புரிந்துக்கணும், சரியா? குடிக்க போறேன். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். உழுதுண்டு வாழ்றவன் 3 வாழ்க்கை தான் இருக்கு. முடிக்க போறேன். 3 வாழ்க்கை தான் இருக்கு உலகத்துல. அத பிச்சை எடுத்து வாழ்றது, உழவு செய்து வாழ்றது, தவம் செய்து வாழ்றது. ராஜீவ்காந்தி நிறுத்துங்க, ராஜீவ்காந்தி கரகரன் இருக்கு. இன்னைக்கு அப்பப்ப என்ன பண்றேன், ஏன் கரகரன் இன்னைக்கு வருது? இப்போ அதான் அலைவரிசை சரியில்லை. ஆக முடிக்க போறேன். 3 வாழ்க்கை இருக்குது. பிச்சை எடுத்து வாழ்ற, சோறு திங்கிற பூரா பிச்சை எடுக்கிறவன் தான். யார்கிட்ட பிச்சை எடுக்கிறீங்க? விவசாயத்தை பிச்சை எடுக்கிறீங்க. இவன் கையில காசு இல்லை பிச்சை எடுக்கிறான்.
நீ கையில காசை வச்சுட்டு நீங்க விவசாயம் பண்ணாம கடையில் வாங்கி திங்கிறவங்க அதுவும் பிச்சை எடுக்கிறது தான். என்னது, நம்ம வீட்டுல பொண்டாட்டியா இருந்தா பிச்சைக்காரி தான், புருஷனா இருந்தா பிச்சைக்காரன் தான். எவன் உழுது வாழ்றானோ அவன் தான் மேலானவன். வள்ளுவர் எழுதுறாரு, உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார். எவன் தனக்கு தேவையான உணவை எவன் உற்பத்தி பண்ணி சாப்பிட்றானோ அவன் தான் உண்மையான மேலானவன்கிறாரு. அப்படி சொன்ன திருவள்ளுவர் அடுத்த குறள்ல சொல்றாரு, இன்னொரு வேற குறள்ல சொல்லுவாரு, தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார். தவம் செய்யற தன் உண்மை வேலை செய்வான், அவம் செய்வார் ஆசையில் பட்டு. அவம்னா என்ன தெரியுமா, தீய காரியத்தை செய்வார்கள் ஆசையின் காரணமாக. சோறு திங்கிறது ஆசைக்கு தான். இப்ப வள்ளலார் சொல்றாரு பார்த்தீங்களா, வள்ளலார் என்ன சொல்றாரு, சோறு ஆசைப்படுகின்றவனே அவனே எவன் நசுக்கி கொள்ளும் எழுதுறாரு. எவனுக்கு அது புரியுதா? என்ன என்ன சண்முகம், பெங்களூர் சண்முகம், சோறு ஆசைப்படுறவனுக்கு எவன் உறுதியில் எழுதியிருக்காரு. இதைத்தான் அர்னால்டு எழுதுறாரு. அர்னால்டு எவனுக்கு தொடர்ந்து சோறு திங்கிறானோ அவன் குஷ்டரோகியா மாறுவன் எழுதுறாரு. என்னது, குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி ஏது. அதேதான், தொடர்ந்து அரிசி சாப்பிடுறவனுக்கு குஷ்டரோகம் எழுதியிருக்காரு. சொல்லி பாருங்க, பொண்டாட்டி சொல்லுங்களா பார்க்கலாம். புருஷன் சொல்றவங்கள முட்டாளும்பாங்க எழுதியிருக்கு, ஆதாரம் இருக்குதுங்கோ. சக்கரை நோய்க்கு பேர் என்னங்கிறீங்க? சக்கரை நோய் வந்தா கால் அழுகி போகுது தெரியுமா? குஷ்டரோகம் வந்தா கை கால் விரலு கால் விலகு அழுகி போய் சாவான். குஷ்டரோகம் வந்தா கால் அழுகி போய் சாவான். இன்னைக்கு குஷ்டரோகம் வராதான் எவனும் கிடையாது. குஷ்டரோகம் வேறு வடிவத்தில் மாறிடுது. குஷ்டரோகம் என்ன ஆயிடுச்சு, வேறு வடிவத்தில் மாறிவிட்டது. மாறி சக்கரை நோயா மாறிடுச்சு. சக்கரை நோயை மாறி அழுகி போய் ஆசிடிட்டி, அதாவது குஷ்டரோகம் அசிடிட்டி தான். அசிடிட்டின்னா அமிலம், ஆசிட்னா அமிலம். குஷ்டரோகம் என்பது அமிலம். அப்படி முன்ன மாதிரி கருகி மூக்கு முன்ன எம்மாராத படத்துல பாருங்க, இதுல என்னமோ படத்துல வருவான், என்னமோ படத்துல வருவான் எம்மாராதா குஷ்டரோகம் நடிப்பான். ஒரு படம் நடிச்சால எம்மாராதா, அருமையா இருக்கு அந்த படம். போய் ரத்த கண்ணீருங்க ஐயா. அதை பாருங்க. அப்ப ஆசிட் என்ன வேற ஒண்ணுமே கிடையாது. அதான் ஆசிட் ஃபுட்டுன்னு பேரு. மூக்கஸ்ன சளியும் அமிலமும் நச்சுத்தன்மையும் சேர்ந்தால்தான் சக்கரை நோய் வரும். அதாவது குஷ்டரோகம் மூத்த குடி, சக்கரை நோய் நாத்துங்க மூத்த குடி. அப்புறம் மூத்த குடி என்னதே மாதிரிதான். மூத்த குடின்னு என்னங்க, மூத்த குடினா தெரியும், முதல் தாரம் சொல்றீங்களா? அப்புறம் இளைய குடினா ரெண்டாம் தாரம். சரி, இப்ப குஷ்டரோகம் மூத்த குடினா சக்கரை நோய் ரெண்டாவது அக்கா தங்கச்சி. இப்ப புரியுதா? இப்பதான் சமூகத்துக்கு புரியுது. என்னடா உளர்றான் அப்படி. உளரல, நான் கரெக்டா தான் சொல்றேன். மூத்த குடினா குஷ்டரோகம், இளைய குடினா சக்கரை நோய். மூத்த குடினா குஷ்டரோகம், இளைய குடினா சக்கரை நோய். அது மூத்த குடினா முத்தி போன குஷ்டரோகம், இது முத்தாத சக்கரை நோய். அப்ப ரெண்டும் ஒண்ணுதான், முண்டம்னு நான் சொல்றேன். என்னது, சொல்லு புரியல, நல்லா சொல்லுங்க. ஒன்றும் சத்தமே வரல, நீங்க பேசுறது எதுவுமே கேட்கல. நீங்க பேசுறது பதிவாகட்டு, ரெக்கார்ட் ஆகட்டு, நீங்க பேசுறது பதிவாகட்டு. அதாவது குஷ்டரோகம் என்பது அமிலத்தன்மை அடைந்து விட்டால், அமிலத்தன்மைனா புளிச்சு போறது. என்னது, அமிலத்தன்மை ரெண்டு ஒண்ணு. அது அழுகும், இது அழுகும். ஏன் சக்கரை குஷ்டரோகமும் சக்கரை நோய் ரெண்டு ஒண்ணுதான். குஷ்டரோகம் வந்தாலும் கை முன்னையாயிரும், சக்கரை நோய் வந்தாலும் கால் முன்னையாயிரும். ரெண்டு ஒண்ணுதான். அதுவும் ரத்தத்துல கெட்டு போய் அழுகி போறது. அப்போ அதைத்தான் எழுதுறாரு, தொடர்ந்து யார் அரிசி சாப்பிடுகிறார்களோ, நீங்க அரிசி சாப்பிட்டாலும் வந்துடாது, தொடர்ந்து அதையே திங்கிறது. என்னது, தொடர்ந்து அதை சாப்பிடுறது. அதைத்தான் சொல்றாரு இவரு, தொடர்ந்து சாப்பிடுகின்றவனுக்கு தான் அப்படி வரும்னு எழுதுறாரு. அதனாலதான் வள்ளலார் என்ன பண்ணாரு, ஆசை ஒரு தடவை தின்னு பார்க்கறது என்பது வேறு, ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. ஒரு தடவை பீடி குடிக்கிறது என்பது வேறு, எப்ப பாரு பீடி குடிச்சுட்டே இருக்கிறது.
ஒரு தடவை சிகரெட் குடிக்க என்பது வேறு. அப்ப பாரு சிகரெட் யார் படைக்க விட்டா? அந்த மாதிரி தான். தொடர்ந்து அதே சாப்பிடுறது. அது சாப்பிட்டா தான். நாம என்ன பண்றோம்? அதை நம்ம உணவை மாத்திக்கிட்டே இருக்கோம். டக்கு டக்கு டக்குன்னு மாத்திக்கிட்டே போயிருவோம். அந்த வேலை செய்யறதுக்கு இந்த வேலைக்கு மாத்திக்குவோம். அதுக்கு தான் நீரை அருந்தி 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 சாப்பிட்றதே வெளியே எடுத்துடுறது. அப்போ உடம்பு இயற்கையே வாழ வைக்கிறது. இயற்கை வைப்ரேஷன்ல வாழ வை. சார்ஜ் ஒரு நாள் குறையவே குறையாது. ஒரு நாள் இந்த உடம்பு சார்ஜ் இழக்காது. சத்தியமா சொல்றேன். சார்ஜ் அப்படி பார்த்து பிரபஞ்சமே மனிதனுக்கு வந்து சக்தி குறையுதுனால பிரபஞ்சமே செத்து போச்சுன்னு அர்த்தம். பிளாக் ஹோல் செத்து போச்சு, சூரியன் செத்து போச்சு, சந்திரன் செத்து போச்சுன்னு அர்த்தம். அதெல்லாம் சாகாது. அது ரீசார்ஜ் பண்ணிட்டே இருக்கு. அதைத்தான் அதுக்கு தான் நான் வந்து ரீசார்ஜ் ஆகுது நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ரீசார்ஜ் எப்படி ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த நியூட்ரல் ஆகிட்டே இருக்கு. நியூட்ரல் எப்படி ஆகுதுன்னா, எனர்ஜி வந்து வெளியே போன எனர்ஜியை திருப்பி உள்ள கொண்டு வந்துடுது. இது ஆச்சரியம். நான் அதான் கண்டுபிடிச்சிருக்கேன். எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டானுங்க. எல்லாரும் எனர்ஜி வந்து வெளியே போகுதுன்னு கண்டுபிடிச்சானுங்க. நான் என்ன பண்ணேன்னா, போன எனர்ஜி திரும்பி வருதுன்னு நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இது வரைக்கும் யாரும் சொல்லல. 10 ரூபா பிளாக் ஹோல்ல கண்டுபிடிச்சேன். 10 ரூபா பிளாக் ஹோல். அதில் கட்டுரை எழுதிட்டு இருக்கேன். புரியுதா உங்களுக்கு? நமக்கு அதனால ஓய்வு வரும்பா. ஓய்வு வருதுன்னு சார்ஜ் ஆகிக்கும். அதை தூங்குறியா அல்லது படுத்திருக்கியா அதெல்லாம் எனக்கு தெரியாது. வயிற்றுக்கு ஓய்வு கொடுத்தா சார்ஜ் ஆகுது. வயிற்றுக்கு ஓய்வு கொடுத்தா ரீசார்ஜ் ஆகுது. நீங்க தான் புரிஞ்சுக்கணும். ஏன் இல்லை நோய்ங்கிறீங்க, மயக்கம்ங்கிறீங்க, கிறுக்கு போய் காலையில் 4:30 மணிக்கு உட்காந்து நரம்பு தளர்ச்சிக்காரு உட்காந்து பேசிட்டு இருக்காரு. நேற்று போய் அவருடைய இதுக்கு போயிருக்காரு. எங்கேயா அந்த மண்டபத்துக்கு போயிருக்காரு. நெய்வேலி மண்டபத்துக்கு போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. அப்போ ஏன் மயக்கம் வரல, கிறுக்கு வரல? மாத்திரை நிறுத்தி 8 நாள் ஆச்சு. என்னாச்சு? சாகல. மாத்திரை நிறுத்தி 8 நாள் ஆச்சு. அப்புறம் வெங்கடாச்சலம் மாத்திரை நிறுத்தி 15 வருஷம் ஆச்சு. நம்ம திருமார 40 வருஷம் ஆச்சு. எல்லாரும் சாகவே இல்லை. அதுதான் உண்மை. அது சுத்தம். சரியா? அப்போ உண்டு வாழ்தல், அப்புறம் உழுது வாழ்தல், தவம் செய்து வாழ்தல். இதோட முடிக்க போறேன். அப்ப உண்டு வாழ்வதை காட்டிலும் உழுது வாழ்வர் மேலானவர். ஆனால் அதை விட தவம் செய்து வாழ்பவரை திருவள்ளுவர் தீரானவர் சொல்லவே இல்லை. தவம்னா என்ன? குற்றநோய் நோன்றல், உயிருக்கு ஊர்கின் செய்யாம அற்றை தவத்திற்கு உரு. குற்றனா பிறவில ஏற்பட்ட துன்பத்தை, பிறவில ஏற்பட்ட பசி துன்பத்தை உள்ளதிலும் எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாத நடவடிக்கை. அப்ப அந்த பசியைத்தான் நம்ம என்ன பண்றோம்? அமைதிப்படுத்திக்கிட்டே போறோம். பசியை அமைதிப்படுத்தணும்னா வள்ளுவர் சொல்றாரு, அருந்தியது அற்றது போற்றி உண்ணின். அந்த பசி எடுக்கும் போதெல்லாம் தள்ளி போட்டே போனீங்கன்னா மருந்துங்கிற உணவு தேவையில்லை அப்படிங்கிறாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? அருள்ல வாழ்றாங்கிறாரு திருவள்ளுவர். அருள்னா எனர்ஜி. அள்ளல் ஆழ்வார்க்கு இல்லைங்கிறார். அள்ளல்னா துன்பம். அருளை ஆள்பவனுக்கு, அருளை பின்பற்றி வாழ்றவனுக்கு, சக்தியில வாழ்றவனுக்கு துன்பம் இல்லை. சரியா?